வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரைட் பண்ண போகிறீங்க. எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். எக்ஸாமை பார்த்தீங்கன்னா சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸுக்கான வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பேன். பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் அண்டு 2 மார்க்கோட கிராமர்ஸ் அதை நம்ம எப்படி அட்டன் பண்ணால் நமக்கு எப்படி மார்க் கிடைக்கும், 1 மார்க்ஸில் எந்தெந்த டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி 1 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக்குமே இதில் கவர் ஆகிருக்கு. இந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் படிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக தான் ரைட் பண்ண போகிறீங்க. 1 மார்க்ஸ் 21 மார்க்ஸை நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து கோத்ரூ பண்ணணும். நிறைய வந்து படித்து பார்த்தா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மெட்டீரியலில் ஃபுல் 1 மார்க்ஸை 2-3 டைம் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க்கில் என்னென்ன டாபிக் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 3 சினானிம்ஸ் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த 3 ஆன்டனானிம்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்க 14th கொஸ்டினில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், அப்ரிவேஷன்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், டெஃபினிஷன் ஆஃப் த வேர்டு, பிரேசல் வேர்ப், இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ், கன்ஃபியூசபிள்ஸ், ஃபாரின் வேர்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டன் வேர்ட்ஸ், பிரேஸ் வித் பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், மாடல் அண்ட் செமி மாடல் வேர்ப், ப்ரிப்போசிஷன், கொஷின் டேக்ஸ், அப்புறம் சிலபிஃபிகேஷன், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு, சிங்குலர் அண்ட் ப்ளூரல், சென்டென்ஸ் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் 1 மார்க்ஸில் கவர் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா லெசனோட புக் பேக் அண்டு எக்ஸ்ட்ரா சினானிம்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க சினானிம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் கோத்ரூ பண்ணுங்கள். 2-3 டைம் படிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அது உங்களுக்கு போய் பதிஞ்சிடும். அதனால் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஒரு 2-3 டைம் ஆச்சு ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு வேர்டையும் வந்து ஒவ்வொரு சினானிம்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு படிக்க பாருங்கள். அதனால் தமிழ் மீனிங்கோடு கொடுத்துருக்காங்க இதில். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை படிச்சுக்கோங்க. சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்லேருந்து நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆன்டனானிம்ஸ் அதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக எடுக்க வேண்டிய பகுதி. சினானிம்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கிலேருந்து கன்ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு புக் பேக் கொஷினுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். நவுன் ப்ளஸ் நவுனு, நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ், அட்வர்ப் ப்ளஸ் நவுனு, ஜெரவுண்டு ப்ளஸ் நவுனு, இப்படிலாம் நம்ம என்ன பார்த்தோன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸாக ஃபார்ம் பண்ணலாம். உங்களுக்கு கேள்வி வந்து இப்படியும் கேட்கலாம். இப்போ நவுன் ப்ளஸ் நவுனில் வந்து வர காம்பவுண்ட் வேர்டு சூஸ் பண்ணுங்கன்னு கூட கேட்கலாம். இல்லை அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அட்ஜெக்டிவில் இருக்க காம்பவுண்ட் வேர்ட்ஸை சூஸ் பண்ணுங்கன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கேட்கலாம். ஒரு வேர்டு கொடுத்துட்டு இப்போ ஷாப்புன்னு கொடுத்துட்டு கீழே வந்து ஆப்ஷனில் வேறு கொடுத்து ஓனர்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஷாப் ஓனர்னு சூஸ் பண்ணுறீங்க. அது ஒரு விதமான 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி இல்லைனா நவுன் ப்ளஸ் நவுனுன்னு கேட்டுட்டு கீழே வந்து பார்த்தோன்னா 4 ஆப்ஷனில் நவுன் ப்ளஸ் நவுன் வர மாதிரி ஷாப் ஓனர்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ண பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னால் நீங்கள் முன்னாடி சேர்க்க போகிறீங்க, சஃபிக்ஸ்னால் அந்த லெட்டரோட பின்னாடி சேர்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன், அக்ரானிம்ஸ். அப்ரிவேஷன் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க எல்லா அப்ரிவேஷனையும் படிச்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா RSC, USA, AIBA, IELTS இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின் தான். TNPSCலாம் ப்ரீவியஸ் இயரில் தான் கேட்டாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இது எல்லாமே 2-3 டைம் படிக்கிறப்பயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும். அதனால் இதெல்லாம் 2-3 டைம் படித்து பாருங்கள். இது ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் நிறைய இருக்குது. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளிப்டு வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக அது எப்படி சொல்லுவாங்க. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுனா ஆடுன்னு சொல்லுவோம்ல. இப்போ டிமான்ஸ்ட்ரேஷன்னா டெமோன்னு சொல்லுவோம். சிம்பான்ஸினா சிம்புன்னு சொல்லுவோம். ஃபோட்டோகிராஃப்னா ஃபோட்டோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய வேர்டு இருக்குது. அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கன்ஃபார்ம் வரும். கிளிப்டு வேர்ட்ஸ், பிளண்டட் வேர்ட்ஸ்லாம் கன்ஃபார்ம் வரும். அப்புறம் டெஃபினிஷன் ஆஃப் ஏ வேர்டு, இது உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. அந்த வேர்டுக்கான டெஃபினிஷனை நீங்கள் வந்து ஆப்ஷனில் கொடுப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படிங்கன்னா டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு கொடுத்துட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் கேட்பாங்க. இதில் இருக்கிறதே கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த ஒவ்வொரு கொஷினையும் என்னான்னு புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா தான் உங்களால் அங்கே போய் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் மேக்ஸிமம் புரிஞ்சுக்கிட்டு படிக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேசல் வேர்பு பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் கேன்சல்டு, பர்ஃபார்ம்டு, ஈல்டு, லெஃப்ட்டு, சர்ச்சு, அப்புறம் புட் ஆஃபு, எக்ஸ்டிங்யூஷு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். போஸ்ட்பாண்டட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. த்ரோ இந்த டவல், இன் அவர், கார்னர்லாம் போன டைம் கேட்ட கொஷின் தான். ஆன் த ரோப்ஸ்,
எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் புரிஞ்சுக்கின்னு பாருங்கள். ஏன்னா இதில் கொடுத்துருக்க இப்போ இன்னவர் கார்னர்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் ஆன் யுவர் சைடு இன் ஆர்குமெண்ட் ஆர் டிஸ்பியூட்டுன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வேறு மீனிங் கூட கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் புரிஞ்சாதான் நீங்கள் எழுத முடியும். அதனால் தமிழில் வந்து புரிஞ்சுக்க பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டு படிங்க எல்லாத்தையும். ப்ராக்டிஸ் கொஷினை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசபிள்னு கேட்டிருக்காங்க. இந்த டாப்பிக்லேருந்து ரேர் தான் கொஷின் வரது, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பொறுத்த வரைக்கும் ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் ப்ரேசஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அதற்கான ப்ரேஸ் மீனிங் என்னன்னு கேட்பாங்க. இப்போ இதில் வைவா வாய்ஸ், போனாஃபைடு, சைன் டை, ரெஸ்யூம், இன்டர்டோ, ரிப்போர்ட், லியாசன், பான் வோயேஜ், போஸ்ட்மார்ட்டம், இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிற கொஷின். அதனால் புக் பேக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக படித்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் வேர்ட்ஸ், சப்ஸ்டியூட் வேர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் ஃபில்லப் மாரி உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் மாடல் வேர்ப் பொறுத்த வரைக்கும் கேன், குட், வில்லு, வுட்டு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வேர்ப்ஸில் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் வில்லு, வுட்டு, ஷல்லு, ஷுட்டு, கேனு, குட்டு, மே, மைட்டு, மஸ்ட்டு. செமி மாடல் வேர்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீடு, டேரு, ஆட் டு, யூஸ் டு. அதனால் அதை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காதீங்க. உங்களுக்கு செமி மாடல் வேர்ப்ஸை ஃபில் பண்ண சொன்னாங்கன்னா நீடு, டேரு, ஆட் டு, யூஸ்டு டு. மாடல் வேர்பை ஃபில் பண்ண சொன்னாங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் லாஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து கேட்பாங்க. அந்த லாஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் ஒரு 46th கொஷினாக ஸ்பாட் தேர் இருக்க 6 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வேர்பு வச்சு ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கன்ஃபார்ம் வரும். அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா வில்லுனா என்ன மீனிங் தெரிஞ்சிருக்கணும், வுட்டுனா தெரிஞ்சிருக்கணும், ஆட் டூனா நீடு, டேர் டூனா என்ன தமிழில் மீனிங்னு தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக வந்து அதற்கு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சாய்ஸ் உங்களுக்கு அந்த கொஷினை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதற்கு சாய்ஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். அதனால் தமிழ் மீனிங் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வில்லுனா எதிர்காலத்தை குறிக்கும், வுட்டுனா எப்படி குறிக்கும் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. வேர்ட்ஸ் இருக்குது, பார்த்துட்டு அதோட மீனிங்ஸை பார்த்துக்கோங்க. அது இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னு, ஆனு, அட்டு, ஃபாரு, ஃப்ரம்மு, பை, டூ, அபோ, அதெல்லாம் வந்து என்னென்னா மீனிங் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் கொஷின் டேக், இது ஈஸியாக இருக்கும்ப்பா. கொஷின் டேக் பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இதில். இது அப்படியே ஒரு டைமு நீங்கள் வந்து பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே, நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸை ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே கன்ஃபார்ம் ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சிலபிஃபிகேஷன், இந்த டாபிக் கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷ் டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு. ஒன்று அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துட்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கேட்பாங்க, இல்லை பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுத்துட்டு அமெரிக்கன் இங்கிலீஷை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்புறம் சிங்குலர் ப்ளூரல், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன், இந்த எக்ஸசைஸ்லாம் கவர் பண்ணாலே ஃபுல்லாக நீங்கள் வந்து 1 மார்க்ஸில் நல்லா வந்து மார்க்ஸ் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி புக் பேக்கில் இருக்க கொஷினுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்ன 1 மார்க்ஸ் டாப்பிக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த இருக்கிற கொஞ்சம் நேரத்துலையாச்சும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி படிக்க பாருங்கள். 1 மார்க்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 1 மார்க்ஸை வந்து நம்ம கேட்டு எழுதியிருக்கலாம், இல்லை வேறு யாருனா சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி போகாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இங்கிலீஷில் பாஸ் ஆகணும்னா 1 மார்க்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் 1 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1 மார்க்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்னா நான் சொன்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க, ரீட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா கிராமர் பகுதியிலேருந்து என்னென்ன கொஷின் கேட்பாங்க, அதை எப்படிலாம் நம்ம அட்டன் பண்ணணும்னு நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் 1 மார்க்ஸை பார்த்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.